இனிமே இந்த மனுஷன் கூட இருந்து என்ன வாழ? இது எதுக்கு வாழணும்? தடி சொக்கை நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாரு. ஆமா. சொக்கனுக்கு சட்டி அழகாம், சொர்க்க பொண்டாட்டிக்கு பெட்டி அழகாம சொன்னது போல. ஆமா. வயிறு முட்டை சாப்பிட்டான், விருசம் பாம்பா படுத்து உறங்குதார். விருசம் பாம்பா படுத்து உறங்கிட்டான். இனி இவரோடு இருந்து வாழக்கூடாது என்று சொல்லல. அதனால அவர் மேல கோவப்பட்டு அவர் கட்டின தாலியை அத்து மூஞ்சியில விட்டு எரிஞ்சு என்ன பெத்தவா வீட்டை தேடி இந்த காட்டு வழியா நான் போய்கிட்டு இருக்கேன். அப்பா வனவேடுவா, என்ன வழி மறிக்காத என்று மோகினியானவள் அரக்கனிடத்திலே என்ன சொல்லுகிறாளானா, என்ன சொல்லுதா? காட்டில் கண்ட பெண்ணையே கழுத்தில் மாலை போடவே கனவிலும் நினையாதடா, ஏ வல்லரக்கா கழுத்துக்கு ஆபத்து தாண்டா, ஏ வல்லரக்கா கழுத்துக்கு ஆபத்து தாண்டா. கனவிலும் நினையாதடா, ஏ வல்லரக்கா கழுத்துக்கு ஆபத்து தாண்டா, ஏ வல்லரக்கா கழுத்துக்கு ஆபத்து தாண்டா. நீ தனியா கண்ட பெண்ணையே தாலி போட எண்ணிய சங்கடங்கள் வந்து சேருண்டா, ஏ வல்லரக்கா தலைக்கு ஆபத்து தாண்டா, ஏ வல்லரக்கா தலைக்கு ஆபத்து தாண்டா. தனியா கண்ட பெண்ணையே தாலி போட எண்ணியே சங்கடங்கள் வந்து சேருண்டா, ஏ வல்லரக்கா தலைக்கு ஆபத்து தாண்டா, வல்லரக்கா தலைக்கு ஆபத்து தாண்டா. அப்பா வனவேடுவா, என்னை பெண் என்று நினைத்து வழி மறித்து வம்பு தும்பாக பேசுகிறாய். என்ன வழி மறித்தாயானா உனக்கு பெரும் இடைஞ்சல் வந்து சேரும். மங்கையை வழி மறித்தா வம்பா மாண்டு மடிந்து போவாயடா என்று மோகினியானவள் சொன்ன போது அம்மா கொண்ட வளம் மறந்தாளோ கண்டு வளம் மறக்க மாட்டேன், மனைவிய மறந்தாளோ மோகினிய மறக்க மாட்டேன், மறந்துடன சொன்னையானா மாண்டிடுவே மடிந்திடுவே செத்திடுவே இறந்திடுவே சிவலோகம் சேர்ந்திடுவே நாக்க பிடுங்கிடுவே நாக்கை பிடுங்கிடுவே என் நல் உயிரம் மாய்த்திடுவே. மோகினியானவளிடத்திலே அசுரகுல வல்லரக்கன், அம்மா மோகினியே, என் கொண்டவளை மறந்தாலும் காட்டில் கண்டவளை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். என் மனைவியை மறந்தாலும் அங்கே மோகினியை என்னால மறக்க முடியாது. மறந்துடுன்னு சொன்னியானா மாண்டு மடிந்து போவேன், செத்திடுவேன் இறந்துடுவேன் சிவலோகம் சேர்ந்துடுவேன். அப்பா என்ன வனவேடுவா, என்னை வழி மறிக்காதப்பா, பெண்ணை வழி மறித்தால் பெருந்துன்பம் வந்து சேரும். மங்கையை வழி மறித்தால் வம்பா மாண்டு மடிந்து போவாயடா என்று மோகினியானவள் சொன்ன போது, அம்மா மோகினி, என்னை என்ன இந்த காட்டுக்குள்ள அலைத வேடுவோம் நினைச்சியா? நான் தான் பாதாள உலகத்து அரசன், பவளக்கண்ணி புருஷன் என்றார்.
ஓ நீதான் அந்த அரக்கனா? நீதானா? அப்பா அரக்கா, அரக்கா, எனக்கு முன்னாடி ஒரு மனைவி உனக்கு இருக்கான்னு சொல்லுத. சொல்லுதியா? நாளை ஒரு காலத்துல அவ கூட சேர்ந்து என்னை கைவிட்டனா? ஆமா. மறுபடியும் காகெடுத்த முள்ள போல இந்த காட்டுக்குள்ளதான் நான் அலையணும். அலைவேனா? அதனால ஆமா உன்னோடு தாலி கட்டி நான் தாரமாக வரணுமானா என்ன செய்யணும்? எனக்கு நீ சில சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அது என்ன? அது என்ன? எம்மா ஏ மோகினி. என்னம்மா? நான் இருக்காரே எங்க ஐயா கடங்கடி மாடசாமி. மாடசாமி அவர் மேல சத்தியம் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம். மாடத்தியம்மா மேல வேண்டாம் வேண்டாம். சிவபெருமா மேல வேண்டாம். அம்மா சிவசக்தி மேல வேண்டாம். இந்த இருதல முண்டசாமி மேல பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அப்போ உனக்கு யார் மேல ஆணை வேணும்? இந்த ஒரு தலமதிலே யமுனையாச்சன் கரையதிலே அன்னைக்கு ஆண்டவன் பகவான் உனக்கு கொடுத்தாரே அக்கினி வரம், அத உன் மனமாற நினைத்து உன் ஆள்காட்டி விரலெடுத்து உன் சிரச 3 தடவை சுத்தி தொண்டையில் கையை வைத்து சத்தியம் செய்தா இப்போதே நான் உனக்கு தாலி கட்டி தாரமாக வாரேன் என்று சொல்ல அரக்கன் எவ்விதமாக சத்தியம் செய்கிறானா? எப்படி எப்படி செய்கிறான்? யமுனையாச்சன் கரையதில வல்லரக ராஜமண்ணே முங்குவானா முழுகுவானா மோகினியால் கரம் பிடித்தான். அம்மா அம்மா மோகினியே உன்னை கடைசி நல்ல காலம் வர கண்ணதுவும் கலங்காம வச்சு காலமாத கழிப்பேன் என்றே ஆள் கோட்டி விரல் எடுத்து சதையும் சுத்துவானா துண்டையில கைய வைத்தான். அக்கேணி வரத்தால அழிந்து போனா வல்லரக்கேன் அரக்கனையும் சங்கரித்து அத்தான் பக்கம் ஓடி வந்து அத்தான் பகவான் அரக்கனை சம்ஹாரம் முடித்து விட்டேன், வாங்க கைலாசம் போவோம் என்றான். ஆண்டவனாகிய சிவபெருமான் அரக்கனை கொன்ற கோலம் ஆண்டவன் பார்க்க வேண்டும், அந்த சண்டாளனை கொன்றுகோலம் சங்கரன் பகவான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று மீண்டும் கோபாலக்கண்ணன் பெண் வடிவம் எடுக்க சொன்னதுக்கு அப்புறம் அடிக்க பெண்ணை கண்ட சிவன் மோகம் கொண்டு இணை பிரியாமல் இருவேறும் இணைகின்ற போது மோகத்தால் பூமியிலே ஞாதவிதம் ஒழுகின்றது. பூமி தாய் பொறுக்க மாட்டாள் என்று என் பெருமாள் இரு கதத்தினால் ஏந்த அரிக்கும் சிவனுக்கும் அரிகரபுத்திராதி தருமஞான சாஸ்தாவாக இந்த கலக்குடிமா நன்னகரத்திலே ஐயா கடங்கடி மாடசாமி மாடத்தி அம்மாளுடைய திருவாலயத்திலே யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்கிறாரானா சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் பௌர்ணம பஞ்சமி கடக லக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம், காசியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். சாமி ஐயனார் ஐயனார் திருவட்டுடையார் ஐயனார் வீரபாண்டி சாசாவா ஐயனார் ஐயனார் யானமல ஐயனார் 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 ஆச்சன் கோவில் ஐயனார் 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 ஐயன் போலுடையார் சாசாவா பங்குனி மாதத்தில புதனது உத்திரத்தில் ஐயனுக்கும் ஐயனாக 18ஆம் தேதியில திருவெட்டு உடையாரா ஐயா வீரபாண்டி சாசாவாக வந்த அவதாரம் செய்தாரே. வீரபாண்டி சாசாவுக்கு சாந்தொழுக பூவொழுக சபாது வேர்த்தொழுக தங்கத்தால பூநூலா தாழ்வடமா பவளக்கல்லாம் ஐயா வெள்ளியால பூநூலா உனக்கு வெண்கலத்தால் தாழ்வடம்மா யானப்பட குதிரப்பட ஐயன் காட்சி பேப்படையா தண்டியலும் வரும்படையும் சாயனத்து கூடாரம்மா
ஐயனுக்கும் மெய்யனாக அரிகர புத்திராதி தருமணியான சாஸ்தாவாக ஆமையா திருவட்டுடையார் வீரபாண்டி சாஸ்தாவாகவே வந்து அவதாரம் செய்தாரே